வாழ்க்கையில ஜெயிக்கணும் இந்த ஒரு ஆசை யாருக்கு தான் இருக்காது சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே பாருங்க, எக்ஸாம்ல ஜெயிக்கணும், வேலையில ஜெயிக்கணும், ஏதாவது கோர்ட் கேஸ் இருந்தா அதுல ஜெயிக்கணும், இப்படி எல்லாத்துலயுமே வெற்றி தான் வேணும். அதுக்காக நாம எங்கெல்லாமோ ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? சமஸ்கிருதத்துல வெற்றிய விஜயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசனம்னா என்ன? உட்கார்ந்திருக்கிற நிலை. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வெற்றி வீரனா ஒரு ராஜாவோட கம்பீரத்தோட உட்கார்ந்திருக்கிற ஒரு பெருமாளை போய் பார்த்தா நம்ம வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இருக்குமா? நிச்சயம் இருக்காது இல்லையா? ஆமாங்க, அந்த ரகசியம் வேலை எங்கேயும் இல்ல. நவ திருப்பதிகள்ல 2வது ஸ்தலமா கொண்டாடப்படுற திருவரகுணமங்கையில தான் ஒளிஞ்சிருக்கு. ஊர்ல பேச்சு வழக்குல இது சும்மா நத்தம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி வாங்க, இந்த அற்புதமான கோவிலோட பெருமைகளை நம்ம ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. இந்த ஊருக்கு ஏன் இப்படி ஒரு பேரு வந்துச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை முதல்ல பாப்போமா? திருவரகுணமங்கை கொஞ்சம் நீளமான பேரு தான் இல்லையா? இது எப்படி வந்துச்சு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு மன்னரோட பக்தி இருக்கு. வரகுண பாண்டியன் அப்படின்னு ஒரு மன்னர். அவருக்கு இந்த கோவில் மேல அப்படி ஒரு பக்தி. அவர் தான் இந்த கோவிலை கட்டினாரோ இல்ல புதுப்பிச்சாரோ தெரியல. ஆனா தாம் பெயர் இந்த ஊரோட எப்பவும் இருக்கும்னு ஆசைப்பட்டு நிறைய தான தர்மம் செஞ்சிருக்காரு. அதனால அவரோட பேரையும் சேர்த்து வரகுண மங்கைன்னு ஆச்சு. இதுல அந்த மங்கைங்கிற வார்த்தை இருக்கே, அது சாட்சாட் மகாலட்சுமியை குறிக்குது. அவங்க வாசம் செய்யற புனிதமான இடம் இது. ஆனா ஊர் மக்கள் சுருக்கமா இத நத்தம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நத்தம்னா ஒண்ணும் இல்ல, ஒரு குடியிருப்பு, ஒரு செட்டில்மெண்ட்னு அர்த்தம். ஒருவேளை அந்த காலத்துல நிறைய முனிவர்களும் பக்தர்களும் இங்கேயே தங்கி பெருமாளை வழிபட்டிருப்பாங்க. அதனால கூட இந்த பேர் வந்திருக்கலாம். சரி, இப்ப நாம நேரா கோவிலோட இதய பகுதிக்கே போவோம். அதாவது மூலவர் சன்னதிக்கு. ஏன்னா அங்கதான் வெற்றியோட முழு தத்துவமே நமக்கு புரிய போகுது. இங்க இருக்கிற பெருமாளோட பேரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். விஜயாசன பெருமாள். இது சும்மா ஒரு பேர் இல்லைங்க. விஜயம்னா வெற்றி, ஆசனம்னா உட்கார்ந்திருக்கிற நிலை. அப்போ வெற்றியின் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிற பெருமாள்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு கம்பீரமான சக்தி வாய்ந்த ஒரு பேர். நீங்களே பாருங்க. பெருமாள் கிழக்கு திசையை நோக்கி ரொம்ப கம்பீரமா வீற்றிருந்த திருக்கோலத்துல காட்சி தர்றார். ஆனா இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. பொதுவா பெருமாள் படுத்திருக்கும் பொழுது, அதாவது சயன கோலத்துல இருக்கும்போதுதான் ஆதிசேஷன் அவருக்கு கொடை பிடிப்பார். ஆனா இங்க பாருங்க, உட்கார்ந்து இருக்கிற பெருமாளுக்கே ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார். இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு சிறப்பான காட்சி. அவரு சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த தோரணைய பார்க்கும்போதே, நான் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே ராஜா அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும். அந்த கம்பீரமே அவரை பார்க்க வர பக்தர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்குது. சரி, இந்த கோவிலுக்கு இவ்வளவு சக்தி எப்படி வந்தது? அதுக்கு 2 முக்கியமான புராண கதைகள் இருக்கு. ஒன்னு ஒரு முனிவரோட தவம், இன்னொன்னு இது சந்திர பகவானுக்கான ஒரு பரிகார ஸ்தலம். பேதபித் அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு வாழ்க்கையோட கடைசி லட்சியமான முக்தி அடையணும்னு பெரிய ஆசை. நேரா தன்னோட குரு கிட்ட போய் நான் என்ன செய்யணும்னு கேட்டார். அதுக்கு குரு சொன்ன ஒரே இடம், திருவரகுணமங்கைக்கு போ, அங்க போய் தவம் பண்ணுன்னு. குரு வாக்கு வேத வாக்கு இல்லையா? உடனே இங்க வந்து ரொம்ப கடுமையான தவம் செய்ய ஆரம்பிச்சார். அவரோட பக்தியை பார்த்து மனமிறங்கின பெருமாள் இதே போல சிம்மாசனத்துல உட்கார்ந்த கோலத்துல அவர் முன்னாடி தோன்றி, உன் தவம் ஜெயிச்சிடுச்சு, உன் தவம் விஜயம் ஆயிடுச்சு, உனக்கு முக்தி நிச்சயம்னு வரம் கொடுத்தார். இதனாலதான் இன்னைக்கு இங்க வந்து வேண்டிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்புல வெற்றி நிச்சயம்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. வேதவித் முனிவரோட கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த கோவில் நம்ம மனசோட நேரடியா சம்பந்தப்பட்டது. அது எப்படின்னு கேக்குறீங்களா? நவகிரகங்கள்ல இது சந்திரனுக்கு உரிய ஒரு மிக முக்கியமான பரிகார தலம். பாருங்க, ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் தான் நம்ம மனசை கட்டுப்படுத்துற கிரகம். அதனாலதான் அவரை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் கொஞ்சம் வீக்கா இருந்தா தேவையில்லாத மனக்குழப்பம், ஒரு பதட்டம், ஞாபக மறதி, இப்படி பல பிரச்சனைகள் வரும். இதுவே சந்திரனை நம்ம பலப்படுத்திட்டோம்னா மனசுல ஒரு தெளிவு பிறக்கும், அமைதி கிடைக்கும், ஞாபக சக்தி கூட நல்லா இருக்கும், வாழ்க்கை அப்படியே மாறும். அப்போ சந்திரனை எப்படி பலப்படுத்துறது? இங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் இருக்கு. பெருமாளுக்கு வெள்ளை கலர்ல வஸ்திரம் சாத்தி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி மனசார வேண்டிக்கிட்டாலே போதும், சந்திரன் பலம் பெறுவார். நம்ம மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சு ஒரு புது தெளிவு பிறக்கும். படிப்புல வெற்றி, தொழில்ல வெற்றி, இந்த மாதிரி உலக வெற்றிகளை தாண்டி இந்த ஸ்தலம் நம்ம ஆன்மாவோட கடைசி வெற்றியான முக்தியை கூட கொடுக்க வல்லது. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நவதிருப்பதி கோவில்களை எல்லாம் நமக்கு முதல்ல அடையாளம் காட்டினவரே ரோமச மகரிஷி தான். அவரோட வழிகாட்டுதலாலதான் இந்த புனித இடங்கள் நமக்கு தெரிஞ்சது. இந்த ஊரோட மண்ணுக்கே ஒரு தனி சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு ஆழமான நம்பிக்கை என்னன்னா, யாராவது இந்த புண்ணிய பூமியில உயிர் நீத்தா அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு வானத்திலிருந்து புஷ்பக விமானமே நேரா வருமா. அவங்க நேரா வைகுண்டத்துக்கு தான் போவாங்களாம். சுருக்கமா சொன்னா, இங்க உயிர் விட்டா மறுபிறவியே கிடையாது, நேரடியா மோட்சம்தான். அதனால வாழ்க்கையில போராடி எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு தடவையாவது இந்த திருவரகுணமங்கைக்கு வந்து அந்த விஜயாசன பெருமாள் முன்னாடி நின்னு பாருங்க.
கவலைப்படாத, உனக்கு வெற்றி நிச்சயம்னு அவர் உங்ககிட்ட சொல்றத உங்க மனசாலேயே நீங்க உணர முடியும். உங்களுக்கு படிப்புல ஜெயிக்கணுமா இல்ல தொழில்ல ஜெயிக்கணுமா, மன அமைதி வேணுமா இல்ல இந்த எல்லாத்தையும் தாண்டி முக்திங்கிற கடைசி வெற்றி வேணுமா? உங்க வாழ்க்கையோட உண்மையான வெற்றி எது? ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில இந்த விஜயாசன பெருமாள் உங்களுக்கு உணர்த்தலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.